ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செம்மொழி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இன்ஸ்டண்ட்டாக 2 ஸ்வீட் செய்வோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை பேடா பார்த்துருவோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துடலாம். பொட்டுக்கடலை 1 கப், 1 கப் சர்க்கரை, 1/4 கப் நெய். இப்போ இதான் தேவை, பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ அதை 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா பவுடராக இருக்கணும். இப்போ இதை அரைச்சி தான் நல்லா பவுலில் சேர்த்துட்றேன். இப்போ அதை நான் பவுலில் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ பேனில் நம்ம 1/4 கப் நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை உருக்கிக்கலாம். உருக்காமையும் செய்யலாம், உருக்கிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதுக்காக நல்லா உருக்கி மெல்ட் ஆக்கி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம் திருப்பி பவுல்லையே. இப்போ நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, பொட்டுக்கடலை மிக்ஸு, இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து நம்ம அப்படியே பிசைய போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது. பால், தண்ணி அது மாதிரிலாம் சேர்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் கெட்டு போயிடும். நீங்கள் நெய்யில் தான் செய்யணும். நெய்யில் செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா பால்கோவா மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நான் பேடா ஷேப்பில் ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பில் எது பிடிச்சிருக்குமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் 15 நாளாக இருந்தாலும் வெளியிலே வச்சு சாப்பிடலாம், வீணாகவே போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்கு மேலே சும்மா அழகுக்காக திராட்சை வச்சுருக்கேன், காஞ்ச திராட்சை. நீங்கள் உங்கள் விருப்பம் தான், எது வேணாலும் வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைங்க. இன்ஸ்டண்ட்டாக கோதுமை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா தண்ணியோட கரையட்டும். நல்லா கரைஞ்சி லைட்டாக ஒரு பிசுப்பாக வரும்ல, அது மாதிரி வந்தால் போதும். கம்பி பதம்லாம் வேணாம், லைட்டாக பிசுப்பு வந்தால் போதும். அது வந்தோடனே நம்ம வடிகட்டிடலாம். ஏன்னா கல் மண் இருந்தாலும் இருக்கலாம் வெல்லத்தில், அதனால வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையும் நல்லா வடிகட்டுறேன். வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை கடாய் சூடானதும் அதில் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 10 முந்திரியும் 10 திராட்சையும் சேர்த்துருக்கேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாகட்டும். இப்போ முந்திரியும் திராட்சை நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நெய்யோடு மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். கோதுமை மாவை நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அதில் வெள்ளை தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கட்டி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வெல்லம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அல்வாவை. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது, அதுதான் கரெக்டான ஸ்டேஜு. அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் கம்மியாக சாப்பிட்றவங்க நெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கூட சாப்பிட்றவங்க 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுட்டோம் அல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.